Hi friends, welcome to Daily Rhythms. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா conditional formatting in MS Excel. இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம இப்போ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை நம்மளோட டேட்டாக்கு அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்னா என்னன்றதை பார்த்துடலாம். அதோட டெஃபினிஷன் என்னென்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அலவ்ஸ் யூ டு அப்ளை ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டிங் டு செல்ஸ் தட் மீட் சர்டன் க்ரைட்டீரியா. இப்போ நமக்கு ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா இல்லாட்டினா ரூல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் மார்க்ஸ்க்கு மேலே உள்ளவங்க எல்லாம் டாப்பர்ஸ், ஒரு பர்டிகுலர் மார்க்குக்கு கீழே உள்ளவங்க எல்லாருமே பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரி நமக்குன்னு ஒரு டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவில் சில ரூல்ஸ் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை ஒரு டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு, கலர்ஸ் போட்டு காட்டுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட டேட்டாவை எடுத்துக்கலாம். நான் ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே பார்த்த வீடியோஸில் டோட்டல் மார்க்ஸ், ரேங்க்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ சப்ஜெக்ட் மார்க்ஸ் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து நான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் இருக்கும், இல்லாட்டினா ரைட் கிளிக்கில் கூட வரும். ஸோ அதில் ஹைலைட் செல்ஸ் ரூல்ஸ்க்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிரேட்டர் தேன் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ 90க்கு மேலே எடுத்தவங்க எல்லாருமே டாப்பர்ஸுங்கிறதுனால நம்ம அதை வேணால் க்ரீன் கலர் போட்டு காட்டலாம் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில். ஸோ 19 போட்டுட்டு அண்ட் வித்தில் போயிட்டு க்ரீன் ஃபில் ஓகேவா வித் டார்க் க்ரீன் டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ 90க்கு மேலே எடுத்த எல்லாத்தையுமே இது அழகாக ஹைலைட் பண்ணி காட்டுது. ஸோ டாப்பர்ஸ் யாருன்னு நம்ம பார்த்து தேடி கண்டுபிடிக்கிறத விட ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவில் இப்படியே கண்டிஷனல் ஃபார்மேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் மார்க் ஒரு 35க்கு கீழே 35 அண்ட் பிலோ எடுத்த எல்லாருமே வந்து ரீஅட்டெம்ப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும்னா அதையும் நம்ம பார்த்து தேடாமல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் லெஸ் தேனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் இங்கே ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன். இப்போது 36ன்னு போடுறேன். 36க்கு கீழே எடுத்த எல்லாமே ரீஅட்டெம்ப்ட் அப்படிங்கிறப்போ நான் அதை ரெட் கலரில் காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அது எல்லாமே நமக்கு ரெட் கலரில் காட்டுது பாருங்கள். 36க்கு கீழே, ஸோ 35 அண்ட் பிலோ எவ்ரிதிங் வந்து உங்களுக்கு ரெட் கலரில் காட்டுது. இதை வச்சு நீங்கள் ஒரு மேக்ஸிமம் எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா, இது கம்மி செட்டுங்கிறதுனால நம்மளே கூட பார்த்து கண்டுபிடிச்சல, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான். பட் ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற இடத்துல, ஒரு 1000 டிஃப்ரெண்ட் மார்க்ஸ் இருக்கிற இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே தேடி பார்த்து கண்டுபிடிக்கணும்னு இல்லை, அதுக்கு எக்ஸல்ல இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம் ஈஸியாக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.